ஹாய் கைஸ்! இன்னைக்கு நான் கேகே நகர்ல இருக்க மெயின் பிரான்ச் இஎஸ்ஐக்கு தான் வந்திருந்தேன். நெறைய பேருக்கு இஎஸ்ஐயோட பெனிஃபிட்ஸ் தெரியாம இருக்கு. ஸோ யாரெல்லாம் ப்ராப்பரா அத யூஸ் பண்றீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் டெர்மடாலஜிஸ்ட் பார்க்க தான் வந்திருந்தேன். ஆல்ரெடி ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி என்னோட ஃபேஸ்ல வந்து நெறையா வந்து பிம்பிள் மாதிரி வந்துருந்துச்சு. நானும் பிம்பிள் தான் சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் ஒரு 6 மந்த்ஸ் ஆகியும் அது எனக்கு போகவே இல்ல. ஸோ அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு அது வந்து பிம்பிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போனேன். அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஆயின்மென்ட் குடுத்து அத யூஸ் பண்ண சொன்னாங்க 1 மந்த்க்கு. பட் எனக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்கல. ஸோ அதனால அகைன் போனேன். அகைன் வந்து இது வந்து கண்டிப்பா சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். இது வந்து தானா போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 1 டே மட்டும் அட்மிட் ஆகி ஜஸ்ட் வந்து அத நீடில் வச்சு தான் ரிமூவ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. பிகாஸ் நமக்கு ஸ்கின்ல வேற எங்கேயாவது ஊசி போட்டாலே பெயினா இருக்கும். இது ஃபேஸ்லன்றப்போ எனக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு கண்ணு கிட்ட, லிப்ஸ்லலாம் இருந்துச்சு. ஸோ அதனால ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. பிகாஸ் இது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஏரியால. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. பட் ஒரு 2, 3 டேஸ்லயே நார்மல் ஆயிடுச்சு. லைட்டா வந்து காயம் மாரி தான் இருந்துச்சு. அத வந்து ஆயின்மென்ட் வந்து குடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்க சொன்னாங்க அவ்வளோதான். மத்தபடி அது வந்து சரியாயிடுச்சு. ஆஃப்டர் 3 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு அப்ப அந்த பண்றப்பவே பிஃபோர் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்றப்பவே வந்து நெறைய ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் இந்த சின் கிட்ட குட்டியா இருந்துச்சு. அது மட்டும் ரிமூவ் பண்ணல. பிகாஸ் வந்து அது வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அத பண்ண முடியாது. ஸோ அதனால இத ரிமூவ் பண்ண எஃபெக்ட்டா அதுவும் வந்து உங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு 2, 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது எனக்கு சுத்தமா போகல. அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அகைன் போயிட்டு 1 டே அட்மிட் ஆகி அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன் ப்ராப்பரா. பிகாஸ் எனக்கு வந்து திரும்ப ஸ்ப்ரெட் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ அதனால அதையும் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஃபேஸ்ல அந்த மாரி ஏதோ ஒரு பிம்பிள் அந்த மாரி எதுவும் இல்ல. நார்மல் பிம்பிள்ஸ் நமக்கு வரும்ல, அந்த மாரி வரும் ஹார்மோனல் சேஞ்சஸ், இந்த பீரியட்ஸ் அந்த மாதிரி நார்மல் பிம்பிள்ஸ் வரும், போகும். இந்த மாரி பெர்மனன்ட்டா வந்து எதுவும் இல்ல. லைக் இது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. வெள்ள மரு அப்படின்ற மாரி. ஸோ உங்க யாருக்காவது இந்த மாரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி இருந்தா டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போங்க. பியூட்டி பார்லர்ல கூட இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பா அந்த மாரி யாரும் பண்ணிடாதீங்க. இது கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆயிடும். பிகாஸ் இது வந்து சர்ஜரி பண்றதுக்கு எனக்கு நெறைய டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க. பிகாஸ் இந்த நீடில் வந்து யாருக்கிட்டயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இந்த மாரி நெறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அது வேற எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிடாம. பார்லர்ல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா அங்க ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எதா இருந்தாலும் ப்ராப்பரா பண்ணுங்க. பை பை.